நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். இயேசுவே ஆண்டவரே, உமது உயிரை நீர் தியாகம் செய்து எங்களை மீட்டெடுத்த உமது மேலான கிருபைக்காக, அன்பிற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு ஆபிரகாம் தனது ஒரே பேரான மகன் ஈசாக்கை கடவுள் கேட்டபோது பலி கொடுக்க தயாராக இருந்தார் என்பதை பற்றி விளக்குகிறது. கடவுள் கேட்டவுடனே ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். இதனால் விசுவாசத்தின் நம்பிக்கையின் தந்தையாக மாறினார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு கடவுள் தனது மகனை அனுப்பி நம்மை மீட்டெடுத்தார், நமக்காக இயேசு கிறிஸ்துவை ஒப்புவித்தார் என்று விளக்குகிறது. இயேசு தனது செயலால் கடவுளின் அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசுநாதர் தாபோர் மலையில் உருமாற்றம் பெறுகின்றார். இதோ உருமாற்றம் பெற்றபோது என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று குரல் ஒலித்தது. இயேசு இதோ தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு மானிட மகன் இறந்து உயிர் தெழும் வரை நீங்கள் கண்டதை யாருக்கும் கூறக்கூடாது என்று கூறுகின்றார். இயேசு கடவுளின் திட்டத்தை முழுமையாக இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். ஆண்டவரின் அன்பு இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. தனது ஒரே மகனை நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் தியாகம் செய்தார். இதோ கடவுளின் அன்பை உணர்ந்தவர்களாக, இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். கடவுளை அறிந்து கொண்டு கடவுளை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நபர்களாக மாற இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் யாரெல்லாம் நம்மிடத்தில் ஜெபத்தை கேட்டிருக்கிறார்களோ அவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.